நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆதாயம், அதே சமயம் எந்த ராசி கவனமாக இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதலெடுத்த ராசி மேச ராசி. மேச ராசி பொறுத்த வரைக்கும் கணவன் உறவில் நல்லா சுமூகமாக இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்து உறவுகளும் நட்பு வட்டங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். அப்போ இதில் சற்று கவனமாக இருக்கலன்னா தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசிக்கு அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற உறவு முறையுமா சுப பலன்களே நடக்க வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கும் அதே தான். குடும்ப உறவுடன் பேசும்போது சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா பேச்சில் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கவனம் தேவை. கடகராசிக்கு தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயம் அனைத்தையும் சுப பலன்களையே எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கும் அதே மாதிரி தான். தன் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்ற அனைத்து உறவுகளையும் சுப பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்கும் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு சுப பலன்கள் இருந்தாலும் குழந்தை ஆரோக்கியம்னா பஞ்சமாதிபதி அட்டமத்தில் மறைவில் இருக்கிறனால குழந்தை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் துலாம் ராசிக்கு கணவன் மனைவி உறவுல சிக்கல் வர வாய்ப்பு உள்ளது. மற்ற அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமான பலனே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் இருக்கிறனால துலாம் ராசிக்கு கணவன் மனைவியுடைய சிறு சிறு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் விருச்சிக ராசிக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவை அனைத்திலையும் சுமூகமான பலன்களே உங்களுக்கு நடக்கும் உறவு முறையில். அதே சமயம் தனுசு ராசிக்கு குடும்ப உறவில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அனைத்து மகிழ்ச்சிகளுமே தனுசு ராசி குடும்பம் சார்ந்த விஷயத்திலேருந்து நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மே மாதத்தில். அதே சமயம் மகர ராசிக்கு தாயினுக்கு மட்டும் தலைவலிகள் இல்லைன்னா தலை சார்ந்த பகுதிகள் முகம் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மற்ற அனைத்து உறவு முறைகளுமே சுமூகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்கு இளைய சகோதர உறவுகளை மட்டும் சில மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து மற்ற அனைத்து உறவுகளுமே நீங்கள் சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். மீனராசிக்கு தந்தை உறவுடன் பேசும்போது மட்டும், அதாவது தந்தை உறவினர் யாராக இருந்தாலும் சரி, தந்தை சார்ந்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த உறவுகளிடம் பேசும்போது சற்று கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற அனைத்து உறவுமுறைகளுமே சாதகமான பலன்களை மே மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.